ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பக்ரீத் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்பவே ஃபன் அண்ட் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வாங்க நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே பீகாக்கை ஸ்பாட் பண்ணியாச்சு. பிகாஸ் இங்கே காலையில் எப்போவுமே பீகாக்கோட சவுண்ட் இல்லாமல் இருக்காது. அண்ட் மார்னிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியே வந்து நிற்கிறக்கும் நல்லா அட்மையர் பண்ணுறக்கும். அண்ட் மார்னிங் பக்ரீத்னால மம்மி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பத்தியெல்லாம் பற்ற வச்சாச்சு. ஸோ மார்னிங்கே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் வந்து பால் பாயசம் அண்ட் சப்பாத்தி சிக்கன் கறி தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் பாயசம் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது பால் பாயசம். ஸோ மம்மி ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியாக செய்வாங்க. அவங்க டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பட் அந்தளவுக்கு வராது. ஸோ அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் நான் ப்ரேயர் டைமுக்கு வந்தாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் அப்பா வந்து வெளியே போயிருக்காங்க ப்ரே பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ப்ரேயர் டைம். மம்மியும் முன்னாடியே பண்ணிட்டாங்க, நானும் பண்ணிவிட்டேன், சிஸ்டரும் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஆப்பிள் சாப்பிட்டு நான் பாயாசம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பசி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு என் பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் எப்போவுமே நமக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க. பிகாஸ் நம்ம வீட்டில் தொழுக்குவோம், அதாவது ப்ரே பண்ணுவோம். இவங்க வந்து வெளியே போய் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இவர் ரொம்பவே ஹாப்பி அண்ட் குஷியாக கிளம்பிட்டார். மார்னிங் ப்ரேயர் டக்குன்னு கிளம்பி இன்றைக்கி வேஷ்டியும் இந்த ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க மாஷல்லா. ஸோ அப்படி கிளம்பிட்டார். பட் இதோட ஆஃப்டர் சினாரியோ நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அடுத்த கிளிப்பில். ஸோ இப்படி தான் இருக்காங்க ஆஃப்டர். காலையில் தூக்க தள்ளிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஆல்வேஸ் ஈத் நேப்ஸ் ஆர் த பெஸ்டஸ்ட் இல்லையா ப்ரேயர் டைமுக்கு அப்புறம். ஸோ அதை தான் இப்போ இவர் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஃபார் பிரியாணி. அண்ட் டேடியும் இறங்கிட்டார் இதில் எல்லாமே சேர்க்கு. பிகாஸ் பிரியாணி ப்ரிப்பரேஷன் அது கொஞ்சம் நிறைய பேத்துக்கு செய்யணும் அப்படின்னா வந்து நிறையாவே நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஆனியன், அப்புறம் கார்லிக், இதெல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும்போது டேடியே கிச்சனுக்குள்ளே இறங்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சப்பாத்தி அண்ட் ஆல்சோ சிக்கன் கறி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. என் மம்மி இன்றைக்கி எல்லாமே செஞ்சு எங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ சப்பாத்தி சிக்கன் கறி இல்லைனா இட்லி சிக்கன் கறி, இது ரெண்டுலேயும் எது பெஸ்ட் காம்போன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். பட் உங்களோட ஃபேவரட் என்னங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கடக்கடன் பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10:45 அந்த மாதிரிலாம் மம்மி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ மம்மி ரைஸ் கழுவிட்டு இருக்கீங்க. இது எதுக்கு? இது பிரியாணிக்கு. ஓகே, அது சிக்கன் சில்லி. ஓகே, இது வந்து சுடு தண்ணி ஆயிடுச்சு. இது பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கு. மட்டன் தொக்கு. ஓகே, இது மட்டன் தொக்கு ரெடி. இதில் பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ குக்கர் இஸ் ஆல்சோ, ஐ மீன் வாட் இஸ் திஸ், சட்டி இஸ் ஆல்சோ ரெடி. ரெடியா மம்மா டயர்ட் ஆயிடுச்சு. வாவ், பிரியாணி ரெடி. வாவ், so good. சைடில் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ரைஸ். நைஸ். எனக்கு வந்து ஜாவத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிக்கன் சில்லி ரெடி ஆகிட்டுருக்கு. கூடவே மட்டன் சுக்கா, நான் ஏர்லியராக காமிச்ச வர வீடியோவில் மட்டன் சுக்கா அண்ட் ரைத்தா அண்ட் சிக்கன் கிரேவி. ஸோ இதெல்லாமே ப்ரிப்பேர் ஆகி நம்ம வச்சாச்சு. ஸோ ஃபைனலி ஜாவத் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் கடைன்னு ப்ரிப்பேர் பண்ண ரைஸ் எல்லாம் வச்சாச்சு. அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் இங்கே கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு இவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எனக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு அண்ணாவும் ஜாயின் பண்ணுவாங்க, அடுத்த வீடியோவில் நீங்கள் அது பார்ப்பீங்க. ஸோ எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படுறதா இல்லை இன்னும் இவங்க இப்படியே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறதான்னு தெரில, அந்தளவுக்கு எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ மாஷா அல்லா ஃபார் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். சாப்பிட்ற டைமில் என்ன பார்க்குறதுன்னு தெரியாமல் சின்சான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப காமெடியாக இருந்தது. இவங்களோட ரவுஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க கூட இருந்தால் சிரிக்கிற டைம் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு கிளிப்பிங் காமிச்சிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன்ல இன்னொரு அண்ணா வருவாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணுவாங்கன்னு. அவரும் வந்துட்டாங்க. ஸோ 4 பேர் சேர்ந்துட்டா அவ்வளோதாங்க, வீடே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஜாலி அண்ட் ஃபன் மோட்லேயே இருப்பாங்க.
ஸோ saree தான் என்னோடய அவுட்ஃபிட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இது மத்தியானம் தான் வேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் காலையில் ஃபுல்லாக ஒர்க் இருந்தனால மம்மி கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு மத்தியானம் போல் நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டக்கப்புறம் தான் என் அவுட்ஃபிட் வெட் பண்ணியிருந்தேன். அண்ட் வெளியே போய் என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கேயே நின்றுட்டோம். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்படி தான் இருந்துச்சு. அந்த வியூவில் இருந்து சடன்லி இந்த மாதிரி ஒரு சன்செட் டைம் மாதிரி இருந்துச்சு. ஸோ வியூ ஃப்ரம் த ஹவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அது பார்க்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு நாங்கள் இங்கே வெளியே ஊஞ்சல் இருக்குமா அங்கே அப்படியே உட்காந்து அதையும் ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மம்மி டேடி சாயாலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இவரோட வீட்டுக்கு நாங்கள் ஈவினிங் போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, எங்கள் வீட்டிலேருந்தே ரொம்ப பக்கம்தான். ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிட்டு நாங்கள் நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அங்கேயே ரொம்ப நேரம் பேசிட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு டயர்ட் ஆயாச்சு. எங்களோட பக்ரீத் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.